என்னோடு கூட சேர்ந்து இந்த கால வேளையிலே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய எந்த நற்கிரியைகள் தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். இங்கே வேத வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வேத வார்த்தை எல்லாம் ஆவியானவரால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேத வார்த்தை எல்லாம் கவனிக்கிறீங்களா? வேடிக்கை பார்க்கறது நிப்பாட்டுங்க. இது வேடிக்கை பார்க்கிற சபை கிடையாது. மற்றவங்கள்ட்ட பேசுற பக்கத்துல இருக்கவங்களை சிரிச்சு பேசுற சபை கிடையாது. அப்படி இருந்தா கேட்டுக்கு வெளியே போய் நீங்க சிரிச்சு பேசலாம், வேடிக்கை பாருங்க. இந்த இடத்துல வசனம் கேட்கணும். வசனம் கேட்க விருப்பம் இல்லாதவங்க நீங்க வெளியில போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கலாம். எல்லாம் இந்த நடிகர் நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான் அப்படி சொல்லி நீங்க கதையும் பேசலாம். இந்த சபை வசனத்தை கேட்கணும், வசனத்தை பார்க்கணும். பைபிளை திறந்து வசனத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். வசனத்தை கேட்கிற சபை. இங்க பாருங்க, இங்க வேத வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்ப தேவ ஆவியினாலே வேத வசனம்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? மனுஷனுக்கு அருளப்பட்டிருக்குது. அவன் சீர்படவும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கடிந்து கொள்ளப்படுவதற்கும் அந்த வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? பயன்படுகிறது. அதனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? கற்பனைகள் மேல் கற்பனைகளையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் என்னது? பிரமாணமும். அப்ப இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணங்கள் மேல் பிரமாணமும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. அதுல கீழே சொல்றது இங்கொன்னும் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். நல்ல கவனிங்க, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். அப்படியானால் கற்பனையின் மேல் கற்பனையையும் கற்பனையின் மேல் கற்பனையையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வோம், நானும் ஏற்றுக்கொள்வோம். அப்படியானால் வேத வார்த்தை மனுஷனுக்கு அவன் சீர்படும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. இப்போது என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், என்னோடு கூட சேர்ந்து ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், இப்பொழுது நமக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 10 கட்டளைகள். பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 10 கட்டளைகள். அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 10 கட்டளைகள் என்னவென்றா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு இருக்க வேண்டாம். அடுத்தது என்ன சொல்லுது? யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பதாக. அடுத்தது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, பிறருக்குள் யாதொன்றையோ இச்சியாதிருப்பாயாக. நல்ல கவனிங்க, 10 கட்டளைகளும் நமக்கு ஆழமாக நம்முடைய இருதயத்தில் என்னது? பதிவு செய்யப்பட்ட ஒரு பிரமாணம், ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வேறொரு தெய்வத்தை நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படி சொன்னா அது மனுஷனுடைய காரியத்திலே என்ன செய்ய முடியும்? தீர்மானம் பண்ணா செய்ய முடியும். தீர்மானம் பண்ணா கல்லையும் மண்ணையும் நான் இனிமேலுக்கு ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல ஒரு மனுஷனாலேயே என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அடுத்ததாக நீங்க கவனிச்சு பாருங்க, யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்றால் எந்த விக்கிரகத்தையும் உண்டாக்காதபடிக்கு ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியும்? தன்னை காத்து கொள்ள முடியும். அடுத்ததாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே
இதெல்லாம் எல்லாமே என்னது? முடியும் முடியும் முடியும். நல்லா கவனிங்க. 9 பிரமாணம் வரைக்கும் மனுஷனால் என்ன செய்ய முடியும்? முடியும். கொலை செய்யினா கொலை செய்யாம மனுஷனால் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். பொய் சொன்னா பொய் சொல்லாம இருக்க முடியும். நினைச்சா மனுஷன் தீர்மானம் பண்ணா அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா 10வது பிரமாணம் அங்க நல்லா கவனிங்க. 10வது பிரமாணம் என்ன சொல்லுகிறது? யாதொன்றை அது பாருங்க இச்சியாதிருப்பாயாக. 20:17 சொல்லுது. பிறனுடைய பிறனுடைய வீட்டை வீட்டையாவது இச்சியாதிருப்பாயாக. என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாது இருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் பிறனுடைய அவருடைய மனைவியையும் வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையையும் பின்னு பிறனுக்குள்ள போதும். யாதொன்றையும். நல்ல கவனிங்க. இச்சியாது நல்ல கவனிங்க. இச்சை எங்க உருவாகுதுன்னா இருதயத்துக்குள்ளார என்ன செய்யுது? உருவாகுது. நல்ல கவனிச்சு பாருங்க. அதே போல இயேசுவினிடத்திலே ஒரு மனுஷன் வந்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வருகிறான். நல்ல போதகரே அப்படி என்று அவரிடத்திலே என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். அப்பொழுது நல்ல போதகரே என்று சொன்ன அவனிடத்திலே அவன் பரலோக ராஜ்யத்தை நான் சொந்தத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த அதற்கு பிரமாணங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? ஆனா 10வது பிரமாணத்தை அவன்கிட்ட சொல்லல. கவனிச்சீங்களா? நல்ல கவனிங்க. கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கொன்னும் இங்கொன்னும் ஆறா நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? வழங்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் நல்ல கவனிங்க. மார்க் 10ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் அதிலே 18வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. வஞ்சனை செய்யாதிருப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றான். அதற்கு அவன் நல்ல கவனிங்க. அதற்கு அவன் நல்ல கவனிங்க. அதற்கு அவன் போதகரே நான் என்னுடைய சிறுவயது முதல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கை கொண்டிருக்கிறேன் என்றான். நல்ல கவனிங்க. சிறுவயது முதல் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த போதகனையை அவன் கை கொண்டிருக்கிறான். அதனால் அவன்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்ல? இச்சையை பத்தி என்ன செய்யல? பேசவே இல்லை. இச்சையை பத்தி என்ன செய்யல? பேசவே இல்லை. ஆனா இந்த இச்சையை குறித்து பேசாம அவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியை வித்து உன் தரித்திரனுக்கு என்ன செய்ய? நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணத்துடைய தோல்வி என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்துடைய தோல்வி என்ன தெரியுமா? இச்சையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு காரியம் என்ன செய்யல? கொடுக்கப்படல. கொஞ்சம் கவனிங்க. என்னோட கூட சேர்ந்து வேத வசனத்தை சில காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்புங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்புங்கள். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நல்ல கவனிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன செய்யப்பட மாட்டேன்? குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனால் அதை கொஞ்சம் ஆழமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கொஞ்சம் ஆழமாய் பதிவு பண்ணுகிறார். கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. சிஸ்டர் நிறுத்துங்க சிஸ்டர். நியாயப்பிரமாணத்திலே அறிந்தேனே அன்றி மற்றபடி என்ன கிடையாது? அறியவில்லை. இவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நான் எப்படி இருக்கிறேன்? குற்றமற்றவனா நான் என்ன செய்றேன்? 3ஆம் அதிகாரத்திலே பிலிப்பியர்ல படிக்கிறோம், நான் குற்றமற்றவனா இருக்கிறேன். ஆனால் இங்கே 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்திலே நான் என்ன செய்தேன்? அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்ற நல்ல கவனிங்க. அந்த வேர்டை பயன்படுத்துறாரு பாருங்க. இச்சியாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று. அப்ப நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணம் இச்சை பாவம் என்று சொல்லி இருக்குது. பாவம் என்று சொல்லி இருக்குது. அப்ப பாவத்திலிருந்து இந்த இச்சையிலிருந்து இந்த பவுல் வெளியே வந்திருப்பாரானால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? அவர் நான் இப்போது பரிசுத்தரா இருக்கிறேன் என்று தன்னால் சொல்லியிருக்க முடியும்.
அதனால தான் அந்த அதிகாரத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். நல்ல கவனிங்க. கொலை செய்யாம என்னால இருக்க முடியும், பொய் சொல்லாம என்னால இருக்க முடியும், விக்கிரக ஆராதனை செய்யாமல் எனக்கு இருக்க முடியும், தாயும் தகப்பனையும் நான் நினைச்சா கனம் பண்ண முடியும். ஆனால் இந்த இச்சை என்கின்ற ஒரு ஆவியை, இச்சை என்கின்ற ஒரு பாவத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமானால் எனக்கு யாருடைய அவசியம் இருக்கிறது என்றால் ஆவியானுடைய அவசியம் எனக்கு தேவை. ஹலோ, சிலர் சொல்லுவாங்க ஆவியானவர்லாம் தேவையில்லைங்க. நான் சொல்றேன், 9 காரியத்துக்கு ஒரு வேளை தேவையில்லாம இருக்கலாம், நீ ரைட் பர்சனா இருக்கலாம். ஆனா இச்சை என்கின்ற ஒரு காரியத்தை மேற்கொள்ள வேண்டுமானால், ஒரு அழகான வீடு கட்டி இருக்கிறான், எனக்கு இந்த மாதிரி வீடு இல்லையே அப்படி என்று அவன் வீட்டை நீ திருட போறதில்ல, பத்திரத்தை மாத்த போறதில்ல, மனசுல நினைக்கும் போது அந்த இச்சை என்ன செய்யுது, சமயம் வாய்க்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, தலைக்கு மேல காக்கா பறக்கிறதை யாராலும் தடை பண்ண முடியாது, ஆனா தலையில கூடு கட்ட விடக்கூடாது. நான் சொல்றேன், தலையில கூடு கட்டாம அதை பரிகரிக்க வேண்டுமானால் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு அவசியமா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் இங்கே சொல்லுகிறார் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் இல்லை என்று சொன்ன பவுல், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் இல்லை என்று சொன்ன பவுல் நிர்பந்தமான மனுஷன். இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? அல்லேலூயா. ஐயா, 3ஆம் அதிகாரத்திலே பிலிப்பியர் 3:6 சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தின்படி நான் யாரு, குற்றம் சாட்டப்படாதவன். அப்ப அவனுக்குள்ளாக ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறத பார்க்கிறானே, அதுதான் என்னது, இச்சை. அது என்னது, அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை நான் செய்ய முடியல, மறுபடியும் நான் செய்கிறேன். செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறது நான் மறுபடி செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளாக வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி என்னை என்ன செய்கிறது, செய்ய தோன்றுகிறது என்று சொல்லுகிறாரு. அப்படியானால் இச்சையானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, உள்ளர இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நல்ல கவனிங்க, யார் உன்னை விடுதலையாக்க கூடும் என்று அவர் கேட்கல. பவுல் தனக்கே என்ன செய்கிறார், உபதேசம். இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு கேள்வி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னது, ஒரு கேள்வி. ஆனால் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வரும்போது ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் முன்வைக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று கதறுகிறான். பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் தவிக்கிறான். இப்பொழுது ஜீவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது இந்த பாவம் என்ன செய்கிறது, அந்த பாவ பிரமாணம் அவனை விட்டு என்ன செய்யுது, நீங்களாக்கி. அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு வார்த்தை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்ததா, ஜீவன் இருந்ததா. அந்த ஜீவன், நல்ல கவனிங்க, உலகத்துக்கு எப்படி இருக்குதா, ஒளியாய் இருந்தது. அவருக்குள்ளாய் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருக்குது, ஒளியா இருந்தது. நான் சொல்லுகிறேன், ஒளிக்கு சத்தம் இல்ல, ஒளிக்கு என்ன தெரியுமா இருக்குது, அதுக்கு நொம்ப என்ன இருக்குது, கிரியை இருக்குது. அல்லேலூயா. ஒளி சத்தமிடாது, ஒளி என்ன செய்யாது, சத்தமிடாது. ஆனா ஒளி கண்டிப்பா என்ன செய்யும், இருள நிச்சயமா என்ன செய்யும், துரத்தோ. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் ஏதோ நான் கையை தட்டி ஏதோ மின்சாரம் என்னை தாக்கினால்தான் நான் கத்துறேன், ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை பிரதிபலிக்கிற அனுபவம் மாத்திரம் அல்ல. நான் சொல்லுகிறேன், ஒளிக்கு சத்தமே இல்லைங்க. அந்த சத்தம் உள்ளார நைஸா இறங்கி அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒளிக்கு என்ன கிடையாது, சத்தம் இல்ல. இன்னைக்கு கையை தட்டி கூச்சல் இடுகிற எத்தனையோ விசுவாசிகளே இன்னும் இச்சையை மேற்கொள்ளாதபடிக்கு இருக்கிறோம், இச்சையை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவருக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்கும் போது,
ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். என்னோட கூட தொடர்ந்து சற்று கவனித்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2வது வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவின் மேல் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணங்களிலிருந்து என்னை என்ன செஞ்சிருச்சு? விடுதலையாக்கிற்றே. கையை வைத்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் வேணுமா? ஆவியானவர் வேணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இன்னும் கொஞ்சம் உலகத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி நினைக்கிறீங்களா? ஹலோ தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. இப்ப என்னோட கூட சேர்ந்து அடுத்த 4வது வசனத்தை 3வது வசனத்தை படிங்க. அது எப்படி எனில் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே ஞாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம் அந்தபடி எனில் அதே எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை சிஸ்டர் நிறுத்துங்க சிஸ்டர். தேவனே செய்யும்படி அவருடைய ஜீவனை எனக்குள்ளாக என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவனை எனக்குள்ளாக என்னது? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது நிர்பந்தமான மனுஷன் என்று கதறி நானு நியாயப்பிரமாணம் அவனை என்ன செய்ய முடியல? இந்த காரியத்துல சுத்திகரிக்க முடியல. நியாயப்பிரமாணம் இந்த மனுஷனை சுத்திகரிக்க முடியல. இப்ப நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத ஒன்றை நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத ஒன்றை என்ன செய்யுது பாருங்க? தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை என்ன செய்தார் பாருங்க, கவனிச்சு பாருங்க. பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்தாராம்? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணம் ஆக்கினையை கொண்டு வருகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இன்றைக்கு நம்மளை என்ன செய்கிறது? அந்த ஆக்கினையிலிருந்து நம்மளை வெளியே என்ன செய்யுது? கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்ல போறீங்க? நல்ல சத்தமா கையை தட்டுங்க. சாணி தட்ட மாதிரியா கட்டு தட்ட போறீங்க? கையை தட்டும் போது எனக்குள்ளாக என்ன வந்திருக்கிறது? ஜீவன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் சொன்னார், நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தேன் என்று சொன்னான் அவன். அல்லேலூயா. அப்படியானால் அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து என்னது? அவன் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க அவன் சாட்சியாய் வந்திருக்கிறான். அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சான்? ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க 4வது வசனம் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றாரு பாருங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். நல்ல கவனிங்க. மாம்சத்தின்படி நடக்கிற நபர்கள் ஆவியின்படியே நடக்கிற நமக்கு நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியோ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இப்ப பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, இங்கொன்னும் அங்கொன்னுமாக நமக்கு ஆர்டர் செய்யப்பட்டு இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு போதிக்கிறார். ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? இருதயத்திலே சுத்தமுள்ள மனுஷன் பாக்கியவான். நல்ல கவனிங்க. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்படி 5, 6, 7 இந்த பிரமாணத்தை என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா எடுத்துனே ஆவியானவரை பத்தி இயேசு என்ன செய்யல? எந்த இடத்துலயும் பேசல. இயேசு எந்த இடத்துலயும் ஆவியானவரை பத்தி ஆரம்பத்துல என்ன செய்யல? பேசல. 5ஆம் அதிகாரத்துல பேசல, 6ஆம் அதிகாரத்துல பேசல, 7ஆம் அதிகாரத்துல என்ன செய்யல? பேசல. அப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா கற்பனையின் மேல் கற்பனை. இப்ப நீங்க ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? அசுத்தமான பாவிகளை பத்தி சொல்லுது. 2வதாக மத போதனைகளே ரொம்ப ஜனங்களை குற்றப்படுத்தி அதை பெருமையா இருக்கிற நபரை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இல்லாம இருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. இப்ப 4ஆம் அதிகாரத்தை அவர் என்ன சொல்றாரு?
ஒரு பாவி தேவனை விசுவாசித்தால் அவன் என்ன செய்தான்? நீதிமானாய் மாற்றப்படுகிறான் அப்படிங்கிற காரியத்தை சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குது? கீழ்ப்படிதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா என்றால் பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் எப்படி விடுதலையாக்கக்கூடும், பாவத்திலிருந்து பாவ ஆக்கினை விட்டு வெளியே வருவதற்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்திலே பாவத்திலிருந்து பரிதபிக்கக்கூடிய காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. 8ஆம் அதிகாரத்துல தான் அதுக்கு வழியை சொல்லி கொடுக்குது. 8ஆம் அதிகாரத்துல தான் அதுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? வழியை சொல்லி கொடுக்குது. எப்படி பாவத்திலிருந்து மனுஷன் மீள்றது, இச்சையிலிருந்து எப்படி மீள்றது அப்படின்னு 8ஆம் அதிகாரத்துல தான் என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. அப்ப தேவ பிள்ளைகள், நீங்க அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆரம்பத்துல ஆவியானுடைய காரியத்தை நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன செய்யாது? விளங்காது. ஆனா இப்ப சத்தியத்தை ஒவ்வொன்னா கற்று வந்திருக்கோம். கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப இத கை கொண்டு நம்ம இச்சையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானா நம்முடைய வாழ்க்கையில எது வர வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். அதனால தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 8ஆம் அதிகாரம், இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுது. ரோமர் 8:13 சொல்லுகிறது, மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். நல்ல கவனிங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினாலே சரீரத்திலே தோன்றக்கூடிய இச்சை என்கிற காரியத்தை ஆவியினாலே நாம் என்ன செய்ய முடியும்? பரிகரிக்க முடியும். அல்லேலூயா. ஆவியினாலே இச்சையை நாம் என்ன செய்ய முடியும்? பரிகரிக்க முடியும். இச்சையை நாம் என்ன செய்ய முடியும்? பரிகரிக்க முடியும். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 24, 25 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நல்ல கவனிங்க, இங்க அழகாய் பதிவு செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்து இயேசுனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் இச்சைகளையோ ஆசை இச்சைகளை எங்க அடைஞ்சிருக்காங்க? சிலுவையிலே எங்க செஞ்சிருக்கிறோம்? அறைஞ்சிருக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லுது, நாம் ஆவியினாலே பிழைத்தால் ஆவிக்கேற்றபடியே நடக்கவும் கடவோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இந்த ஜீவன் நமக்குள்ளாக வந்து நம்முடைய ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க வேண்டிய இந்த பாவ சரீரத்தை எங்க அறையப்பட்டிருக்குது? சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. இப்ப சிலுவையில அறையப்பட்டிருக்கிற மாமிச சரீரத்தை இப்ப மறுபடியும் நாம என்ன செய்ய முடியாது? அணிந்து கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியின் மேனியை நீங்களும் நானும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆவியின் மேனிய வசனம் சொல்றது விளங்குதா? வசனம் சொல்றது விளங்குதா? எத்தனை பேருக்கு சகோதரர்களுக்கு விளங்குது? தூக்கத்துல இருக்கீங்களா? தூக்கத்துல இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் கவனிங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம். இப்ப கொஞ்சம் விளங்கும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி. யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பண்டிகையில ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? உபதேசம் பண்ணுகிறார். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா 37வது வசனம் வரும்போதுதான் ஆண்டவர் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். 37வது வசனத்தை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பண்டிகையினுடைய கடைசி நாளிலே நல்ல கவனிங்க. பஸ்கா பண்டிகை பல நாட்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஆனா எல்லா நாள்லயும் ஆண்டவர் கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம் எல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கடைசி நாள்ல தான் யாரை குறித்து பேசுறாரு பாருங்க. 37வது வசனத்தை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன வருமா? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தண்ணீர் நதி ஓடுங்கிறாரு. இப்ப ஜீவ நதியா ஓடுது, கூவ நதி தான் ஓடுது.
நிறைய பேருடைய வாழ்க்கையில வாயை திறந்தா என்ன இல்ல? பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டின் வார்த்தைகள் இல்ல. கூவம் தான் வாயில என்ன செய்யுது? வருது. கூவம் தான் வாயிலிருந்து என்ன செய்யுது? புறப்பட்டு வருது. இங்க இயேசு சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடும் என்கிறார். 39வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க. விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, நல்ல கவனிங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எப்ப உபதேசம் பண்றாரு? கற்பனையின் மேல் கற்பனை, உபதேசத்தின் மேல் என்னது? பிரமாணத்தின் மேல் பிரமாணம் எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில தான் சொல்றாரு 39ல, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து சொல்றாரு. இதோ தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவர்கள். அவர்களுக்குள்ளாக என்ன ஓட போகுது? ஜீவ தண்ணீர் நதியாக ஓடும். அது போகும் இடமெல்லாம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் தான். பாயும் இடமெல்லாம் எப்படி இருக்குது? பரிசுத்தம் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ கையை தட்டி அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்றதுக்கு அல்ல, என்னுடைய இச்சைகளை அந்த சிலுவையில அறைந்திருக்கிற அந்த இச்சைகளை நான் சொல்லுகிறேன், அதை மறுபடியுமாக என்னுடைய வாழ்க்கையில செயல்பட விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? காத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு ஆழமா சொல்றேன். மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்க ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 7ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உபதேசமே சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்ன செய்யல? சொல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்ன செய்யல? சொல்லல. ஆனா யோவான் 14ஆம் அதிகாரத்துல வரும்போது என்ன செய்யறாரு? 15வது வசனத்தை படிங்க. யோவான் 14:15 படிங்க. யோவான் 14:15 படிங்க. நீங்கள் என்னிடத்திலே அன்பா இருந்தா என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை நீங்க என்ன செய்வீங்க? கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை கற்பனைகளை கைக்கொள்வது என்னது? பிறனுக்கு தீங்கு செய்யாத, கொலை செய்யாத, பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாத, இதான் என்னது? கற்பனைகள். இப்ப இந்த கற்பனை கேள்வினா இயேசுவினிடத்தில் அன்பா இருந்தா என்ன செய்யறோம்? இதெல்லாம் கைக்கொள்ளணும்னு சொல்லி உபதேசம் பண்றாரு. ஆனா 16வது வசனத்துல வரும்போது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. இப்ப நல்ல கவனிங்க. அப்ப இந்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்ல, இந்த இச்சை என்கின்ற காரியத்தை மேற்கொள்றதுக்கு. ஐயா, குழந்தை பிறந்தோன்னா ஆவியானவரை பத்தி சொல்ல முடியாது. யாரெல்லாம் கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம் கேட்டு இப்போது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்தபடியாக நல்ல கவனிங்க, கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வரணும். பராக்கிரமசாலிகளை என்ன செய்தாங்க? முறியடித்தாங்க. பராக்கிரமசாலிகளை அவர்கள் என்ன செய்தாங்க? முறியடித்தாங்க. அதனால அந்த ஒரே ஒரு பராக்கிரமசாலியை முறியடித்தது மாத்திரமல்ல, பல பராக்கிரமசாலிகளை முறியடித்துதான் கானானுக்குள்ளாக என்றானாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஆனியன்? நல்ல கவனிங்க, இந்த ஆவியானவர் உள்ள வரும்போது என்ன தெரியுமா நடக்குது? ஆனியன் இருக்கு பாருங்க, வெங்காயம். இந்த வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா அது உரிக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். கடைசியா அந்த வெங்காயத்துக்குள்ள என்ன இல்லாம போயிரும்? ஒண்ணு இல்லாம போயிரும். அந்த போலதான் இந்த பாவத்தை நாம் என்ன செய்யறோம்? ஒவ்வொன்னா சில நபர்கள் கடந்த காலத்து பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாவத்தை சொல்லி 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 என்ன செஞ்சிடும்? வெங்காயம் எப்படி உரிக்கப்படும் போது ஒவ்வொன்னா உரிச்சு கடைசியில எப்படி இருந்தது? ஒண்ணு இல்லாம ஆகுது. ஹலோ, தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் சொல்லுகிறேன், கடந்த காலத்துக்கு எனக்கு என்ன வேண்டும்? தயவு தான் வேண்டும். ஆனா என்னுடைய நிகழ்காலத்துக்கு என்ன தெரியுமா வேண்டும்? கிருபை வேணும். கடந்த காலத்துக்கு எனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தயவாய் மன்னிங்க. கடந்த காலத்துக்கு எனக்கு என்னது? நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், நான் அநியாயம் செஞ்சுட்டேன், என்னை தயவாய் என்ன செய்யுங்க? மன்னிங்க. ஆனா எதிர்காலத்துக்கு என்ன வரணும்? மை ஃபியூச்சருக்கு என்ன வேணும்னா கிரேஸ் வெரி மச். அல்லேலூயா. கிருபை என்னது? அல்லேலூயா. அப்ப கிருபையை நான் பெற வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் என்ன செய்யறேன்? இடம் கொடுக்கணும். இவர் மேல தாகமா இருக்கணும். என்ன நிரப்புங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு, இச்சை ரோகத்தை ஆண்டவரை நான் பரிகரிப்பதற்கு எனக்குள்ளாக என்ன செய்யுங்க? கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. கடந்த காலத்துக்கு இப்ப போய் எனக்கு தயவு செய்யுங்கன்னு கேட்காதீங்க. பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டா இப்ப நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனே உம்முடைய கிருபையினால என்னை நிரப்பும். உம்முடைய கிருபையினால என்னை என்ன செய்யும்? நிரப்பும். அப்ப கிருபை அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் தேவ கிருபை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? நான் கிருபை உள்ள மனுஷன். அப்படியே என்னது கீழே இறங்குது. மனுஷன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மத்தேயு 12:36 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் என்ன செய்ய வேண்டுமா? வாசிங்க அந்த வசனத்தை கூட. மத்தேயு 12:36 வாசிங்க. மனுஷர் பேச வீணான வார்த்தைகள். எத்தனை வார்த்தை வீணான வார்த்தையை பேசுறீங்க? உங்களுக்குள்ளார ஆவியானவர் இருந்தா அப்படி பேசுவீங்களா? உங்களுக்குள்ளார ஆவியானுடைய செயல்பாடு இருந்தா அப்படி பேசுவீங்களா? வேதம் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்தனை பேர் வீணான வார்த்தை பேசுறீங்க? கிண்டல், பரிகாசம், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் இந்த வீணான வார்த்தைகளை பேசுகிறீங்களே, உங்க வாய் அடைக்கப்படும். தேவையில்லாம இந்த புடவையை நீ எங்க எடுத்த? இப்ப கோயில்ல வந்து கேட்கலன்னா எவன் அடிச்சான்? இந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப யாரு வந்து உன்னை அடிச்சா? இதெல்லாம் கேட்கலன்னு யாரு அடிச்சா? இன்னைக்கு எத்தனை ஆத்மாவை இந்த வாரத்துல சந்திச்சேன்னு கேட்டா, ஓகே ஆவியானவர் உனக்கு வேலை செய்யறாரு உனக்குள்ளன்னு சொல்லலாம். இந்த 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 சபைக்கு வரும்போது, பிரதர் இன்னைக்கு இந்த வாரத்துல எங்க ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு கேட்டா ஆவியானவர் கிரியை செய்யறான்னு அர்த்தம். இங்க வரும்போது இந்த புடவை எங்க எடுத்தீங்க? நான் தப்பா எடுத்துட்டேன். நான் 300 ரூபாய்க்கு எடுத்துட்டேன், நீங்க 250 ரூபாய்க்கு எடுத்தீங்க. வேதம் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு என்ன செய்ய வேண்டுமா? எவ்வளவு வார்த்தை வீணான வார்த்தையை பேசுறோம்? எவ்வளவு வார்த்தை வீணான வார்த்தையை பேசுறோம்? உங்க வீணான வார்த்தைகளை குறித்து என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல யாரு கடந்து வர வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அதான் பிதாவுடைய வாக்குத்தத்தம். எங்க அந்த பிராமிஸ் பண்றாரு? லூக்கா 24:49 என்ன செய்யறாரு? பிராமிஸ் பண்றாரு. லூக்கா 24:49 அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பிராமிஸ் பண்றாரு. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கு மட்டும் எருசலேமில் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்ப நல்ல கவனிங்க. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும்னு சொன்னாரு. நாம இந்த இச்சையிலிருந்து மேற்கொள்ள முடியாதபடிக்கு தவிக்கிறோமே. அப்ப உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும்னு சொன்னார்ல, இதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் 28ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ திராணியும் வல்லமை உடைய ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, என்னிடத்திலே குற்றம் உண்டு என்று உங்களிலே யார் சொல்லக்கூடும் என்று சொன்னார். அவர் பாவம் இல்லாத பரிசுத்தராய் நமதிலே ஜீவித்தவராய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நல்லா கவனிங்க. நம்மளாம் இந்த வசனத்தை வேற மாதிரி செய்றோம். கேளுங்கள், ஆண்டவரே வீட்டை கொடு, வாசலை கொடு, பொண்ணு கொடு, அத கொடு, பட்டு புடவை கொடு, அத கொடு, இத கொடு. ஏத்து வீட்டுக்காரனை என்ன செய்ய? போட்டு தள்ளிரு. உங்களுக்கு என்ன ஏசு அடியாளா? ஒரு அம்மா ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே இந்த அம்மா வந்து கடன் வந்து நான் கை நீட்டி வாங்கி தட்டேன், தெரியாதனமா வாங்கி தொலைஞ்சிட்டேன். அந்த கடன் கொடுத்த அம்மா இத யூடியூப்ல எடுக்குது. ஆண்டவரே நான் தெரியாதனமா இந்த அம்மாட்ட கடன் வாங்கி தொலைஞ்சிட்டேன், என்ன ரொம்ப தொல்லை கொடுக்குது, இந்த பொம்பளைய பூமியை விட்டு எடுத்துருங்க.
இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்ட்ட இதெல்லாம் நடக்குதுங்க. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்ட்ட எதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் நடக்குது. அப்ப தேவ பிள்ளைங்க கவனிங்க. இங்க என்ன சொல்லப்படுது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேடுங்கள், கண்டடைவீர்கள். கண்டடைவீர்கள். எதை சொல்றாரு? 11வது வசனத்தை வாசிங்க. 7:11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானதை கொடுக்க அதிக நிச்சயம் சொன்னால எது நன்மையானது சொல்லுங்களேன். மத்தேயு சுவிசேஷத்துல சரியான விளக்கம் இல்ல. மத்தேயு சுவிசேஷத்துல சரியான விளக்கம் இல்ல. ஆனா இத லூக்கா ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு. 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே லூக்கா ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு. வாசிங்க. நல்ல கவனிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு நல்ல ஈவை கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அறிந்திருக்கும் போது அப்ப நல்ல கவனிங்க. பரலோக பிதா நமக்கு ஒண்ணு கொடுக்க என்னது? ஓடாதீங்க. நமக்கு ஒண்ணு கொடுக்க என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிஞ்சிருக்கிறார். அது என்ன வீடா? அது என்ன பொண்ணு ஆபரணங்களா? நான் சொல்றேன் இன்னைக்கு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு அப்படின்னு உபதேசம் என்ன செஞ்சிருச்சு? அப்படியே ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் கொடுப்பாரு தான்யா. நான் சொல்றேன் அவர் எனக்கு ஒரு நல்ல ஈவனு ஒன்ன கொடுக்க இருக்கிறாரு. அந்த ஈவை பெற்றுக்கொள்ள நான் எத்தனை தரம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். ஐயா இன்னைக்கு உபதேசம் என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவர் நம்மளா ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவை போல நம்ம இருக்கணும், ராஜாவை போல நம்ம ட்ரெஸ் பண்ணணும், ராஜாவை போல பல மாளிகை வீட்டுல இருக்கணும். ஆண்டவர் எனக்கு நான் சொன்ன எல்லாம் கொடுக்கிறது நிச்சயம் தான். வேதம் சொல்லுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது பிரியம். வேதம் சொல்லுது உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இங்கே லூக்கா 11:13 படிங்க. லூக்கா 11 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை கொடுக்கறேங்கறாரு? பரிசுத்த ஆவியை. கையை தட்டி எதை கொடுக்கறேங்கறாரு? அவரு எதை கொடுக்கறேங்கறாரு? சகோதரனே, பரிசுத்த ஆவியான வேதம் சொல்லுது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எதை கொடுக்க அறிந்திருக்கிறார்? அவரு பரிசுத்த ஆவியை கொடுக்க என்ன இருக்கிறாரு? நல்ல கவனிங்க. மேன்மையானதை கொடுக்க. மத்தேயு பதிவு பண்ணும் போது அதை அப்படியே மூடி பதிவு பண்றாரு. லூக்கா அதை திறந்து பதிவு பண்றாரு. லூக்கா 7:11 அது மறைமுகமா பதிவு பண்றாரு. இல்ல மத்தேயு 7:11 மறைமுகமா பதிவு செய்யப்பட்டிருக்குது. லூக்கா 11:13 அது வெளியரங்கமா என்ன செய்யப்பட்டிருக்குது? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் பெறணும்ல, அது தேவைதானே. ஏன் தெரியுமா? என் இச்சையை கண்ட்ரோல் பண்ண, என் இச்சையை பரிகரிக்க, என் பாவ பிரமாணத்திலிருந்து நான் வெளியே வர எனக்கு யார் அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசுறேனே, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாம்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே கொஞ்சம் கவனிங்க. இப்ப எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15-16 படிங்களேன். எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். நல்ல கவனிங்க. இரக்கத்தை பெறவும் அப்படின்னா பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னது? இரக்கத்தை பெறணும். ஏற்ற சமயத்துல சகாயம் பெறத்துக்கு நமக்கு என்ன வேணும்? கிருபையை அடையவும். கிருபை என்ன செய்யணும்? எத்தனை பேர் ஏற்ற சமயத்துல சங்கீதக்காரன் தாவீது அவர் பதிவு செய்யும் போது என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைன்னு சொன்னாரு. ஆபத்து காலத்துல ஏற்ற காலத்துல நமக்கு துணை வேண்டும்னா அவருடைய கிருபை இருந்தாதான் ஏற்ற காலத்துல அந்த கிருபை வேலை செய்யும். அல்லேலூயா. இம்மட்டுமா இதற்கு மிஞ்சி வராதே என்று சமுத்திரத்தின் ஆழங்களுக்கு கட்டளையிட்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தலைகளாய் புரட்டி போடுவதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா.
அப்ப தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்க. ஏற்ற சமயத்திலே, வாசிங்க அந்த பகுதியை, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவோ தைரியமா கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசன தண்டையிலே என்ன செய்ய கடவோம்? சேர கடவோ. அப்ப கிருபாசன தண்டையில தைரியமா கேறணும்னா, நான் சொல்றேன், இந்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்னை நடத்திக்கிட்டே நான் எங்க வந்துடணும்? கிருபாசன தண்டைக்கு வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபாசன தண்டைக்கு என்ன செஞ்சிடணும்? ஓடி வந்துடணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசையினுடைய நியாயப்பிரமாணம் ஆக்கினைக்குள்ளாக நம்மை தீர்க்கிறது. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை கிருபாசன தண்டையிலே கொண்டு வந்து விடுகிறது. மோசையினுடைய நியாயப்பிரமாணம் என்னை ஆக்கினைக்குள்ளாய் ஒருவேளை தீர்த்திருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை எங்கே கொண்டு வந்து விடுகிறது? கிருபாசன தண்டையிலே கொண்டு வந்து விடுகிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பரமபிதாவாகிய அவர் பரிசுத்த ஆவியானவரை அருளி உங்களை பாதுகாப்பதற்கு அதிக நிச்சயம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பரலோக பிதா எனக்கு என்ன தெரியுமா கொடுக்க விரும்புறாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க விரும்புகிறாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள? அப்படியே எந்திரிச்சு நின்று எல்லாரும் எந்திரிச்சு நின்று, யாரும் போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? அல்லேலூயா. பரலோக பிதா நமக்கு என்ன தாரன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியை தாரன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன செய்கிறேன்? தாரன்னு சொல்றாரு. மோசையினுடைய பிரமாணம் ஆக்கினைக்குள்ளாய் நம்மை கொண்டு போனது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம், அது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை எங்க கொண்டு போகிறது? கிருபாசன தண்டையிலே கொண்டு போகிறது. என்னை கிருபாசன தண்டையிலே கொண்டு போகிறது. நான் சொல்லுகிறேன், அந்நிய பாஷைக்கு நான் புறம்பானவன் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட 15 நாளிலிருந்து அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். சில வரங்கள் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தையும் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது எனக்குள்ளாக என்ன நடக்கிறது என்றால், என்னுடைய இச்சையை நான் மேற்கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இதோ திராணியும் வல்லமையுடைய ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் இருக்கிறான் என்று ஏசாயா 28:2 சொல்லுகிறபடி, உங்களையும் என்னையும் ஒரு திராணி உள்ள ஒரு மனுஷனாக அவருக்குள்ளாய் நிறுத்தும்படிக்கு அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக வைக்க விரும்புகிறார் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு பலமுள்ள ஆவியை உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார் அவர். எத்தனை பேருக்கு அந்த ஆவி வேண்டும் உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த ஆவி வேண்டும் உங்களுக்கு? கையை தட்டி, ஆவியானவரே நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல கையை தட்டி, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒரு விசையாய் உம்முடைய ஆவியினால நிரப்போ. ரகதரியா தரபலபரபா. கையை தட்டி இன்றைக்கு கேக்கு பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறாய் நீ? இன்றைக்கு கையை தட்டி பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் நீ? அல்லேலூயா. ரகதரியா தரபலபா. ஓ ரபலா சந்தரபலபா. அல்லேலூயா. அந்த ஜீவனுக்குள்ளாக ஒளி இருந்தது. அந்த ஒளி சத்தமில்லாதபடிக்கு மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கையை தட்டி, ஆண்டவரே அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளாய் வரட்டும். இந்த திருவிருந்திலே கை வைப்பதற்கு முன்னதாக ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே கை வைப்பதற்கு முன்னதாக ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். ஓ ரகதரபா லகதரபா 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 லபஷபரபா. ஓ சகோதரனே, கையை தட்டி, வாலிப தம்பியே கையை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்குள்ளாய் வாரும். Hallelujah, hallelujah. Rakadara lakadaria tarabalaba, ragadaria tarabalaba, shagadara balaba. ஒரு சகோதரன் கையை தட்டி ஆட்பரித்து பெற்றுக்கொண்டு பாருங்க. ஒரு சகோதரன் கையை தட்டி பெற்றுக்கொண்டு பாருங்க. ஓ உன்னை திராணி உள்ள ஒரு மனுஷனாக அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் வாசம் செய்ய வருகிறார். Rakala Shandara Kalaba Kadaraba Ragadaria Taraba Lakadaraba Lanama Shandarabalaba Ribolo Robo Shandaria Tarabalabaraba Rikadaria Tarabalabaraba. Hallelujah, 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 hallelujah.
இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது சகோதரனே, உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரனே, உன்னை திராணியுடைய ஒரு மனுஷனாக, வல்லமையுடைய ஒரு மனுஷனாக அவர் நிறுத்தும்படியாக நினைக்கிறார். அவர் தேவ பிள்ளைகளை யார் தெரியுமா வேணும் உங்களுக்கு? நான் சொல்றேன், ஆண்டவர் பரலோகத்தின் பிதா வீடு வாசல கொடுக்க மாட்டாரா? அதையும் கொடுப்பாருங்க. அதுல நீங்க பரிசுத்தமா ஜீவிக்கணும்ல, அதுல பாதுகாப்பா இருக்கணும்ல. அப்ப அவர் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாராரு. அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். அந்த ஆவியானவர் உங்களை என்ன செய்வாரு? வழிநடத்துவார். கையை வைத்து சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும். 2 கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. இவர் வந்துட்டா போதுங்க, இவர் வந்துட்டா போதுங்க, எல்லாம் நடக்குங்க. இவர் வந்துட்டா போதுங்க, எல்லாம் நடக்குங்க. சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. எசப்பா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் சொல்லியிருக்குது. நாங்க ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், தட்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ண வாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ண வாங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரத்தை எங்கள் மேல வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. அந்த மனுஷனுக்கு வழி தெரியல. ஆஸ்தியெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படி சொல்லும் போது அவனுக்கு வழி தெரியல. அவன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல இருந்தான். ஆனா புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துல ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான். தர்சு பட்டணத்தார் சவுல் என்கின்ற ஒரு மனுஷன் வந்தான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு புதிய ஏற்பாட்டுடைய அந்த 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 வெற்றி எதுல தொடங்குது என்றால் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். அந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டான். நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னவன் இப்ப சொல்லுகிறான், என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிருச்சுன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்படின்னா நம்மளை விடுதலை ஆக்கிருச்சது. கைகளை தட்டி ஆண்டவரே, பெற்றுக்கொண்டவங்க கையை தட்டி சொல்லுங்க, பெற்றுக்கொண்டவங்க கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக சோத்திரம் ஐயா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தேற்றரவாளனை ஆண்டவர் தருவார் என்று வாக்கு கொடுத்து, ஆண்டவரே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே அது தந்ததாக நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அந்த வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. இந்த கால வேளையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதா இருக்குது. உடைய பிள்ளைகளை ஆவியிலே நிரப்புங்க ஆண்டவரே. தேவ கரத்திலே நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.